ஹாய். நம்ம தொடர்ந்து நிறைய டாபிக் பேசுகிறோம். நான் மீடியாவில் இருக்கேன், நிறைய விஷயங்கள் பேசிகிட்டு இருக்கேன், மாந்திரீகம் சம்மந்தமாக, ஆன்மீகம் சம்மந்தமாக. இருந்தாலும் எனக்கு இந்த மாதிரி பேசுகிறது ரொம்ப பிடிக்கும். அதுக்கு நிறைய எனக்கு இருக்காங்க, ஃபேன்ஸ் இருக்காங்க. அதனால தான் பேசிகிட்டு இருக்கேன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா நிறைய பேர் கேட்குறாங்க, அதனால தான் இதை முன்னாடியே சொல்லிடுறேன். மறதி, இதை பற்றி நம்ம ஏற்கனவே ஒரு டாபிக் பேசியிருக்கோம். மறதி அப்படின்னு ஒரு விஷயத்தை பற்றி ஏற்கனவே நம்ம ஒரு டாபிக் பேசியிருக்கோம். நிறைய பேர் சில காலங்களுக்கு, குறிப்பிட்ட காலங்களுக்கு ரொம்ப நெருங்கிய உறவாக நம்மளுக்கு இருக்காங்க. ஆனால் அந்த நெருங்கிய உறவுகள் ஏதோ ஒரு சூழ்நிலையில், ஏதோ ஒரு நேரத்தில் அவங்களுக்கு தெரிஞ்சும் தெரியாமல் ஒரு தப்பு பண்ணிடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம அதை மறக்கவே மாட்டோம். நம்ம அதை மறக்கவே மாட்டோம். அவங்க பண்ண நல்ல விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம மறந்துடுறோம். சரிங்களா? நம்ம அவங்க பண்ண எல்லா விஷயத்தையுமே மறந்துடுறோம். அவங்க என்றைக்கோ பண்ண ஒரு தப்பை நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டே இருக்கோம். அதை நம்மளால் மறக்கவே முடியல. அந்த ஒரு விஷயத்தை வச்சு அவங்க இப்படி தான் அப்படின்னு சொல்லி நம்ம கெஸ் பண்ணிக்கிறோம். புரியுதுங்களா? அந்த ஒரு தப்புக்காக அந்த உறவையே நம்ம இழக்கிறோம். அவங்களே நம்ம வாழ்க்கையை விட்டு நம்ம தூக்கிடுறோம். அவங்களுக்காக நம்ம ஃபீல் பண்ணுறதே இல்லை. ஏன் அப்படின்னா, அவங்க பண்ண ஒரு சின்ன விஷயத்தினால. மறதின்றது ஒரு அழகிய விஷயம். மனிதனுக்கு இது படைக்கப்பட்ட காரணமே, இந்த மறதின்ற ஒரு விஷயம் கடவுள் மனிதனுக்கு வச்சிருக்கிற காரணமே, அவனோட வாழ்க்கையில் நடந்த எல்லா விஷயத்தையும் மறக்கணும். நல்லதாகட்டும், கெட்டதாகட்டும் மறந்தால் தான் அடுத்த புது விஷயத்துக்கு அவனால் மூவ் பண்ண முடியும். அதுக்காக தான் மறதின்ற ஒரு விஷயத்தை வச்சுருக்கிறாங்க. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்? நம்மளால் எவ்வளோ முடியுமோ அடுத்தவங்களை பற்றின குறைகளை மட்டும் எடுத்துக்கிட்டு, அதை மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு, அதை மறக்க முடியாமல் பண்ணவும் பட்டனவன் வேலையை பார்த்துட்ருப்பான். நம்ம தான் அதை ஞாபகம் வச்சுட்ருப்போம். அவனை பழி வாங்கணும்னு நினைப்போம். அவனை பற்றினே சிந்தனை வச்சுருப்போம். இதெல்லாம் நினச்சிக்கிட்டு பார்த்தீங்களா? நம்ம தான் முட்டாள். அவன் முட்டாளே கிடையாது. அவன் பட்டும் படாமல், தெரிஞ்சும் தெரியாமல், பேசணுன்னு கூட தெரியாமல் பேசிட்டு போயிட்டுருப்பான், பண்ணிட்டு போயிட்டுருப்பான். அதை போய் நம்ம யோசிச்சுட்ருக்கோம் பாருங்கள். நம்ம எவ்வளோ பெரிய ஒரு முட்டாள். மறதின்ற ஒரு விஷயத்தை அழகிய கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருக்காரு. சரிங்களா? அதை அந்த வாழ்க்கையை அழகாக்கிறதுக்கு மறதின்ற ஒரு விஷயம் மட்டும்தான் நம்மளுக்கு ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு. அந்த ப்ளஸ் பாயிண்ட்டை நீங்கள் கெயின் பண்ணிக்கல, அதை நீங்கள் அப்சர்வ் பண்ணிக்கல அப்படின்னா வாழ்க்கையில் பல விஷயங்களை நீங்கள் இழக்க நேரிடும். அதனால் அவங்க பண்ண தவறுகளை மறந்துட்டு, மன்னிக்க வேண்டாம், மறந்துட்டு நீங்கள் உங்களுடைய பாதையை நோக்கி போயிட்டே இருங்க. அவங்கள பற்றின சிந்தனைகளை வைக்காதீங்க. ஏங்க, நம்ம மொபைல் பாஸ்வேர்டே மறந்துடுறோங்க. இருக்கிற டென்ஷனில் ஒரு 6 நம்பர் 4 நம்பர் போட்டு மொபைல் பாஸ்வேர்டே நான் மறந்துடுறேன். நிறைய பேர் அப்படி தான் இருக்கீங்க. மொபைல் பாஸ்வேர்டு மறந்துடுறீங்க, பணம் வச்ச இடத்த மறந்துடுறீங்க, நகம் வச்ச இடத்த மறந்துடுறீங்க, மனைவி ஒன்று சொன்னால் மறந்துடுறீங்க, கணவன் ஒன்று சொன்னால் மறந்துடுறீங்க, குழந்தைகள் ஒரு பொருள் கேட்டால் மறந்துடுறீங்க. ஆனால் எவனோ என்றைக்கோ நம்ம லைஃபுக்கு தேவைப்படாதவன் எதையோ ஒன்று பண்ணிட்டான். அந்த குப்பையை போய் நம்ம ஞாபகம் வச்சுருக்கோமே, இனிமேல் அதை ஞாபகம் வச்சுக்கணுமா வேண்டாமா நீங்கள் யோசிச்சு பாருங்கள். ஓகேவா? பாய்.